மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக திருக்கூத்து பகுதி. இன்னைக்கு ஒரு 3 முக்கியமான டாபிக் பற்றி அப்டேட்ஸோடு நான் வந்திருக்கேன். ஒன்று விஜய் டெல்லிக்கு போகிறாரு, பிரதமரை மீட் பண்ணுறாரு. முதல்வரான அப்புறம் முதல் முறையாக டெல்லிக்கு போகிறாரு. அவர் பிரதமரை மீட் பண்ணுறாரு, உள்துறை அமைச்சரை மீட் பண்ணுறாரு, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மீட் பண்ண போகிறதா சொல்கிறாரு. இதோட பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். 1. 2, எப்பவுமே அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜரானா இந்த சோசியல் மீடியா பற்றி மற்ற விஷயங்களை பற்றியோ இல்லை அவங்க பாதிக்கிறத பற்றியோ அவங்க பேசவே மாட்டாங்க. அப்படி பேசாம மடந்தையா ஊமையாக்கப்படுற அரசு ஊழியர்களை சோசியல் மீடியா உட்பட பல இடங்கள்ல அவதூறுகள் அவங்க மேல பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டுங்களா? அதை எதிர்த்து ஒரு உயர் அதிகாரி இன்னைக்கு கோர்ட்ல ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு, பகிரங்கமா பேசியிருக்காரு, சவால் விட்டு பேசியிருக்காரு. அந்த உயர் அதிகாரி பேர் அருண் ஐபிஎஸ், சென்னை நகர போலீஸ் கமிஷனராக இருந்தவர். அவரோட அந்த பேச்சோட பின்னணி. 3வது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் போராடி பெற்ற உரிமைகளை பொதுவாக பாஜக தான் நசுக்கும். ஆனால் புதுசாக விஜயோட அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக போராடி பெற்ற உரிமைகளை பலி கொடுக்கறதுக்கு தயாராகுது. அப்படி ஒரு பலி கொடுக்கறதுக்கு தயாராகிற விஷயத்த ஏற்கனவே நீட்டை பலி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பலி கொடுக்க தயாராகுது. அதை எதிர்த்து இன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் போராடக்கூடிய அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. 4வதா, தமிழகத்தை சார்ந்த விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த ஒரு 25 எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்களுடைய விதி என்ன ஆகும் அப்படின்றத இன்னைக்கு தமிழக சபாநாயகர் தீர்மானிக்கிறார். அது தொடர்பா சில நடவடிக்கைகள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதோட விளைவுகள், அது என்ன நடவடிக்கை என்பதை பத்தி இந்த 4 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். முதல்ல விஜயோட டெல்லி பயணம். 2வது, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கோர்ட்ல கோபாவேசத்தோட பேசின விஷயம். 3வது, தமிழகத்தோட நலனை பறிகொடுக்கிற காங்கிரஸோட முயற்சி. 4வது நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வரக்கூடிய சபாநாயகரின் தீர்ப்பு, 25 எம்எல்ஏக்களின் பதவி பறிப்பு விவகாரம். இந்த 4 பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல விஜயுடைய டெல்லி பயணம். விஜயுடைய ஃப்ளைட் ஒன்று இப்போது புதுசாக ஸ்பெஷல் ஃப்ளைட் வாடகைக்கு எடுத்து போகிறார். ஃப்ளைட்டு கோடிக்கணக்கான ரூபா அந்த ஃப்ளைட். அது ஃபுல்லாக முழுக்க பே பண்ணுறது தமிழ்நாடு அரசு தான் பே பண்ணுது. இப்போது எங்கேயாவது போகிறாரு அவர், அந்த ஃப்ளைட்டை ஒரு ஏர்போர்ட்டில் பார்க் பண்ணுறாரு அப்படின்னு வைங்களேன். இப்போ நம்ம ஒரு பைக்கை பார்க் பண்ணால் மெட்ரோவில் என்ன கேட்பாங்க, 10 ரூபா கேட்பாங்க ஹவருக்கு. ரைட்டா? அதுவே நம்மளால் கொடுக்க முடியாது. 10 ரூபாவா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இவரோட ஃப்ளைட்டை பார்க் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஆகுற செலவு மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. இது எல்லாமே இந்த 2.5 லட்சம் ரூபாய் 1 மணி நேரத்துக்கு. இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு, 2 நாள் அங்கே நிகழ்ச்சிகளை வச்சுருக்காரு. சோனியா காந்தியை பார்க்குறேன்றாரு, ராகுல் காந்தியை பார்க்குறேன்றாரு, பிரைம் மினிஸ்டரை பார்க்குறேன்றாரு, அமித்ஷாவை பார்க்குறேன்றாரு. 4:30 மணிக்கு பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஈவினிங் அமித்ஷாவை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, சோனியா காந்தியை பார்ப்பேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு ஹவுஸில் தான் அவர் தங்கிட்டு இருக்காரு. இந்த 2 நாள் எபிசோடுக்கு 1 ஹவர் அந்த ஃப்ளைட் அங்கே நிற்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறேன். பார்க்கிங்க்கு மட்டும். இது இல்லாமல் அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஃபியூவல் போட்டு பறக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபா, கிட்டத்தட்ட ஒரு
50 கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட அவர் வந்து புறப்பட்டு அங்க போறாரு. அவர் அங்க போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மத்திய அரசு நிதி வருதே, அத பத்தி பேச போறாரா? இல்ல. மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ திட்டத்தில தமிழ்நாட்ட வஞ்சிக்குதே, அத பத்தி பேச போறாரா? நீட்ட பத்தி பேச போறாரா? இல்ல தமிழ்நாடு உரிமைகள பத்தி பேச போறாரா? எ தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க குடுக்கக்கூடிய நிதி வந்து ப்ராப்பரா இதுவரைக்கும் திமுக ஆட்சியில வராம இருக்கே, அத பத்தி பேச போறாரா? எதுவுமே இல்ல. பிரைம் மினிஸ்டர் பார்த்த அவரு வந்து நெதர்லாண்ட்ல வந்து தமிழகத்தில சோழ அரசர் வந்து ஒரு புத்த கோவில உருவாக்கி, அந்த கோவிலுக்கு உரிய நிலங்கள குடுத்தது சம்பந்தமான ஒரு பட்டயம், செப்பேடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது செம்புல எழுதி செதுக்கப்பட்ட ஏடுகள் தான் செப்பேடு. இப்போ ஓலை ஏடு, பனை ஓலை ஏடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி செப்பேடு. அந்த மாரி ஒரு செப்பேட வந்து ஒரு ஃபாதிரியார் எடுத்துட்டு போயிட்டாரு இங்கேருந்து. நெதர்லாந்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. டச்சு ஆட்சியில வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அத வந்து திருப்பி வாங்கிட்டு வந்தாரு பிரைம் மினிஸ்டர். அதுக்கு வந்து இவரு நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்தது இவரோட நிகழ்ச்சி நிரல் என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து 3வதாக பாடப்படுது எல்லா நிகழ்ச்சிகள்லயும். அது கவர்னர் கலந்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல முதல்ல வந்தே மாதரம் முழுக்க பாடப்பட்டு, அதுக்கு பிறகு ஜனகணமன பாடப்பட்டு 3வதாக தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுது. இது ஒரு அரசாணையாகவே போட்டு நிறைவேற்றி அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதை தான் கவர்னர் வந்து இந்த முதல்வரோட பதவியேற்பு விழால எல்லாத்துலயும் கடைபிடிச்சாரு. அத வந்து அதுல தமிழ்த்தாய் வாழ்த்த முன்னாடி இடம்பெறணும் அப்படின்றது வந்து இவரு சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயம் தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இவரு பேசினது. பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசின உடனே இவரு வந்து அடுத்தது அமித்ஷாவிட சந்திக்கணும். அமித்ஷாவ சந்திக்கிறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு போறாரு. போகும்போது அமித்ஷா வந்து எனக்கு வேற அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. நான் வந்து விஜய பார்க்க முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்றாரு. உடனே அவமானம் தான் இவருக்கு. இவர் போயிட்டு நிர்மலா சீதாராமன பார்க்குறாரு. நாளைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்திலாம் பார்த்துட்டு வராரு. இதுக்கு 50 கோடி ரூபாய் செலவு. இது நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காங்கிரஸ அமைச்சரவையில சேர்த்த ஒரு முதலமைச்சர். இது வந்து ஒரு காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் இடம்பெற்ற ஆட்சியோட முதலமைச்சர பிஜேபி எப்படி பார்க்கும்? இவர் முதலமைச்சரா வரக்கூடாது அப்படின்றதுக்காக, காங்கிரஸ் முதல் முறையா ஆதரவு தெரிவிச்சது அப்படின்றதுக்காக, இவருக்கு நம்பர் இல்லன்னு சொல்லிட்டு கவர்னரே வந்து இவர முதலமைச்சர் ஆக்க மாட்டேன்னு சொன்ன நிலவரம் என்பது முதல்ல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர போய் பிஜேபி எப்படி ட்ரீட் பண்ணும்? பிஜேபி எப்படி பார்க்கும்? அது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவ பாகிஸ்தான் பார்க்குற மாரி, பாகிஸ்தான் இந்தியாவ பார்க்குற மாரி தான் நடக்கும். மோடி அமித்ஷா மோடிய பார்த்தாரு. அமித்ஷா கிட்ட வரும்போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவரு போயிட்டு நிர்மலா சீதாராமன பார்த்துட்டு வர்றாரு. இவர் ஒரு அகில உலக கதாநாயகன். நான் வந்து 30 வருஷமா மக்கள் மனதில இடம் பெற்றவன். நான் வந்து 35% ஓட்டு வாங்கினவன். இதெல்லாம் வந்து டெல்லியில வேலைக்கு ஆவாது. ரைட்டா? டெல்லிக்கு போனா நீ வந்து காங்கிரஸ் கூட்டணி அரசோட முதலமைச்சர். அவ்வளதான். நீ ஒரு காங்கிரஸ்காரன் தான். இப்படிதான் டெல்லி பார்க்கும். ரைட்டுங்களா? இவர் வந்து பயங்கரமா போய் பேசி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்றது வந்து இல்ல. அதுக்கான விஷயமே அங்க இல்ல. அத வந்து அவங்க சீரியஸாவே எடுக்கல. அப்படின்னும்போது, டெல்லியில விஜய்க்கு கிட்டத்தட்ட அ டெல்லி கதவுகள் அடைக்கப்பட்டு, அவர் அவமரியாதை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார் அப்படின்றது தான் நம்ம தெரிவிக்கக்கூடிய தகவலா இருக்கு. இது 1. 2வது சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், லக்ஷ்மி நாராயணன் 2 பேரும் வந்து சென்னை மாநகர ஆணையாளரா இருந்த அருண வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. எதுக்குன்னா, அவர் வந்து ஒரு குற்றவாளி மேல
அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்துறான். அவன் மேல வந்து கூண்டாஸ் போடுறாங்க. நீ எப்படி கூண்டாஸ் போடலாம்? அதாவது நான் பெயில் வாங்கப்பட்ட ஒரு குற்றத்த செஞ்சவர் மீது நீ எப்படி கூண்டாஸ் போடலாம்? அப்படின்றது தான் அவர் மேல சாற்றப்பட்ட குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் வந்து நேர்ல விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சம்மன எடுத்துட்டு போன அமீனா வந்து 2 மணி நேரம் வந்து இவரு காக்க வச்சாரு. ஈவ்னிங் தான் இவர் வந்து பார்த்தாரு அப்படின்றதுனால, 2 மணி நேரம் அமீனாவ ஏன் காக்க வச்சீங்க? சம்மன் கொண்டு போன கோர்ட் ஊழியர காக்க வச்சீங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல்ல இந்த கேஸ விசாரிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன். அதுக்கப்புறம் ஈவ்னிங் வந்து விசாரணைக்கு வர்றாரு. இந்த வழக்குல நீங்க எப்படி கூண்டாஸ் போடலாம்? அப்படின்னு நீதிபதி கேட்கறதுக்கு, இந்த வழக்குல ஏன் கூண்டாஸ் போட்டாங்கன்ற நியாயமான காரணங்கள வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து வாதிடுறாங்க. அந்த வாதா வாதிடுறத வந்து அவரு முழுக்க கேட்கிறாரு. நீதிபதி கேட்கிறாரு. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த கோர்ட்ல வந்து கமிஷனர் அருணால பாதிக்கப்பட்ட சில பேரும் உட்கார்ந்திருக்காங்க. நான் யார சொல்றேன்னு தெரியும். அவரால பாதிக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய ஆட்கள் வந்து வராங்க. அப்போ நீதிபதி கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, "உங்கள பத்தி சோசியல் மீடியால தப்பும் தவறுமா வருதே. நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்றது தான் அவங்க கேட்கக்கூடியது. அப்போ அதுக்கு பொதுவா அதிகாரிகள் வந்து இந்த மாரி சோசியல் மீடியால வருது உங்கள பத்தி அப்படின்லாம் கேட்டான்னா, கம்முனு அ ஆஜராயிட்டு வந்துருவாங்க. ஆஜராவதே வந்து ஒரு வைபவம் மாரி தான். அ ஆஜரானாங்க. திருப்பரங்குன்றம் கேஸ்ல வந்து ஆஜரானாங்க. சைலன்ட்டா தான் வந்தாரு லோகநாதன், கமிஷனர். ரொம்ப ரொம்ப சைலன்ட்டா தான் வந்தாரு. அந்த கோர்ட்ல ஆஜராயிட்டு. இப்போ அது மாதிரி வந்துருவாரு அருணுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, அருண் வந்து அப்படி வரல. நான் வந்து ஒரு புரொஃபஷனல்ங்க நானு. 100% புரொஃபஷனலு. என்னோட மைண்ட அப்ளை பண்ணி தான் அந்த ஆள் மேல, அந்த பர்ட்டிகுலர் குற்றவாளி மேல நான் குண்டாஸ் போட்டேன். அந்த வழக்குல 199 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்சிஆர்டி தீர்ப்பாயத்துல வந்து வழக்கும் போடப்பட்டிருக்கு. பொதுமக்கள் வந்து அந்த குற்றவாளிக்கு எதிரா போராடினாங்க. பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகுறது தான் நம்ம வந்து கூண்டாஸ் போடுறதுக்கான ஒரு விஷயம். வந்து கிரிமினல் குற்றம் மட்டுமல்ல, பொது அமைதி மற்றும் ஒழுங்குகள் பாதிக்கப்பட்டா தான் வந்து கூண்டாஸ் போடுவாங்க. அந்த மாரி பொது அமைதி, ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுனால தான் நான் வந்து கூண்டாஸ் போட்டேன். இது வந்து 100% புரொஃபஷனலான ஒரு விஷயம். என்னுடைய தொழில் சார்ந்த ஒரு நடவடிக்கை. பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில 199 பேர் பாதிக்கப்பட்டு என்சிஆர்டில வழக்கு போடப்பட்டதுனால, நான் வந்து கூண்டாஸ் போட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ இந்த சோசியல் மீடியால வந்தது பத்தி நீங்க சொல்றீங்க. சோசியல் மீடியால எழுதுறது வந்து ஒன் சைடடா எழுதுறாங்க. எனக்கு எதிரா எழுதுறாங்க. என்னோட ஹிஸ்டரியும், ரெக்கார்டையும் பாருங்க. எங்கேயாவது எனக்கு எதிரா அஃபிஷியல் ரெக்கார்ட்ல ஏதாவது இருக்குதுங்களா? நான் டிஎஸ்பி, எஸ்பி, அடிஷனல் கமிஷனர், கமிஷனர்ன்னு 28 வருஷம் சட்டம் ஒழுங்குல ஃபீல்ட் ஆஃபீஸரா இருந்திருக்கேன். அப்போ சில குற்றவாளிகள் மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அது வந்து சட்டத்தையும், ஒழுங்கையும் காப்பாத்துறதுக்காக நான் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அது வந்து சட்டப்படியான நடவடிக்கை. அந்த சட்டப்படியான நடவடிக்கையில யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா, பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்கவுண்டரல், ஒரு அக்யூஸ்ட் வந்து சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு என்ன பத்தி தப்பா எழுதுனா, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க மேல வந்து எழுதப்படக்கூடிய சோசியல் மீடியால எழுதுறதுக்கு, பதில் சொல்றதுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது ஃபோரம் இருக்கா? எங்க வந்து அவங்க பதில் சொல்ல முடியும்? என்னுடைய அரசு ரெக்கார்டுகள்ல வந்து நீங்க கால்ஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அதுல வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் கிளீன் ஷீட் தான் குடுத்துருக்காங்க. 100% பெர்ஃபெக்ஷன் புரொஃபஷனலா தான் நான் வந்து இருந்திருக்கேன். இந்த மாதிரி 100% புரொஃபஷனலா இருக்கக்கூடிய எனக்கு எதிரா
தப்பும் தவறுமா ஸ்கவுண்டரலா இருக்கக்கூடியவன், அக்யூஸ்டா இருக்கக்கூடியவன், நான் எடுத்த நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்டவன், சோசியல் மீடியால எழுதுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என்ன பத்தி சோசியல் மீடியால வரக்கூடிய விஷயங்கள் அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஏன்னா, அந்த சோசியல் மீடியால பதிவு பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களும் அங்க இருந்திருந்தாங்க. அவங்க இந்த விசாரணை எப்படி போகுதுன்றத பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அருண் வந்து சைலன்ட்டா போவாரு. அருண் வந்து ஜட்ஜஸ் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ, குற்றச்சாட்டுகள ஏத்துக்கிட்டு போவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்கு நேர்மாறா அருண் வந்து தன்னுடைய ரெக்கார்டுகள எல்லாத்தையும் கால்ஃபர் பண்ணி, தன்னுடைய சர்வீஸ் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து, "இதுல நான் எங்க தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட கூண்டாஸ்லயும் வந்து பொதுமக்கள் போராடியிருக்காங்க. பொது அமைதிக்கு பங்கம் வந்திருக்கு. என்சிஇஆர்டி அப்படின்ற ஒரு ஃபோரத்துல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் நான் வந்து கூண்டாஸ் வந்து இவங்க மேல இன்வோக் பண்ணேன் அப்படின்னு ஒரு தெளிவா இவர் சொல்ல, இத வந்து நீதிமன்றமே இத எதிர்பார்க்கல. ரைட்டுங்களா? நீதிமன்றம் இத சுத்தமா எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுச்சு. சரி, உங்க வழக்குல வந்து இது சம்பந்தமா ஆர்டர்ஸ் வந்து நான் வந்து நாளைக்கு போடுறேன் அப்படின்னு நீதிபதி வந்து சொல்லிட்டு இந்த வழக்க முடிச்சு வச்சாரு. ரைட்டுங்களா? எப்பவுமே சைலன்ட்டா போற அமைதியா போற எல்லா அமைதியும் வந்து ஒரு குற்றத்த அக்செப்ட் பண்ற அமைதி கிடையாது. அதே நேரத்துல எல்லாரும் வந்து சொல்லக்கூடிய குற்றங்கள் வந்து தான் குற்றம் செய்யலைன்னா, அதை எதிர்த்து பேசணும், வாதாடணும். அதுதான் வந்து இருக்கக்கூடியதுல நல்ல நடவடிக்கை. அந்த நடவடிக்கைய இன்னைக்கு இவரு கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழகம் வந்து பல விஷயங்கள வந்து போராடி பெற்றிருக்கு. இப்போ நீட் வந்து பெருசா வரும்போது, அதுக்குள்ள 7.5% அ நீட் எழுதாத அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வந்தார். 50% தான் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்ற சூழல்ல, அது 69% இடஒதுக்கீட கொண்டு வந்து, அத மாத்த முடியாம அரசியல் சாசனத்துடைய 9வது பிரிவுல இடம்பெற வச்சு, ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணி சமூக நீதி காத்த வீரர். யாருக்கும் ரிசர்வேஷன் இல்லாத டைம்ல மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கலைஞர் வந்து 20% இடஒதுக்கீட கொண்டு வந்தார். அருந்ததியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தனியா கொண்டு வந்தார். இந்த மாரி தமிழகம் வந்து பல விஷயங்கள வந்து பண்ணியிருக்கு. அதுல ஒண்ணு தான் வந்து பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள நியமிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயி ஒரு ஆர்டர வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ புதுசா கோட்டால வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரான காங்கிரஸ் உடைய விஸ்வநாதன் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கவர்னருக்கு தான் அதிகாரம். முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்ல. அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றார். துணைவேந்தர் நியமனம் வந்து முதல்வருக்கான அதிகாரம் இல்ல, கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஸோ முதல்வருக்கான அதிகாரத்த நம்ம வந்து கவர்னருக்கே குடுத்துடலாம். கவர்னர் வந்து முடிவு பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாரு இவரு. யார் சொல்றாரு? இவரு. இத வந்து பயங்கரமான எதிர்ப்பலைய உருவாக்கிடுச்சு. உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயி போராடி வந்து பெற்ற உரிமை வந்து இந்த உரிமைய வந்து அப்படியே காவு குடுக்குற மாரி உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு. மாநில உரிமை இது. மாநில உரிமைய காவு குடுக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் அமைச்சருக்கு என்ன அதிகாரம்? அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து கடுமையான எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து இப்போ உருவாயிருக்கு. ரைட்டுங்களா? ஒண்ணுமே இல்ல. ரைட்டா? அ ஆளே இல்லாத ஊருக்கு இலுப்ப பூச்சி அக்கற மாரி மேலூர்ல வந்து ஜெயிச்சு வந்தாரு விஸ்வநாதன். அவருக்கு வந்து கோட்டால வந்து இவங்க வந்து காங்கிரஸோட கோட்டால, வேற எந்த கோட்டாலயும் இல்ல. காங்கிரஸோட கோட்டால உயர்கல்வித்துறை அமைச்சராக்குனாங்க.
அவர் அ அதே தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த கோவிச்செழியன் திமுகல உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அதே தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த விஸ்வநாதன் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரா காங்கிரஸ் கோட்டால வந்திருக்காரு. வந்த உடனே மாநில அரசு சுப்ரீம் கோர்ட் வரை போய் சண்டை போட்டு வாங்கின ஒரு உரிமைய அப்படியே பிஜேபிக்கு தாரவாக்குறாரு. கவர்னருக்கு தாரவாக்குறாரு. இது என்னய்யா இது? யாரோட ஆட்சி? யார் நாட்டாம? இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே தெரியலையேன்ற மாரி ஒரு குழப்பம் வந்திருக்கு. அது இல்லாம இப்போ வந்து வேலுமணி அணியில வந்து அ எல்லாரையும் சேர்த்து தான் 144 ஓட்டுக்கள் விஜய் வாங்கி அவர் வந்து தன்னுடைய மெஜாரிட்டிய நிரூபிச்சாரு. அதுல வந்து 4 பேர் வந்து ரிசைன் பண்ணி தாவேகாக்கு தாவேகால சேர்ந்து அவங்க வந்து நிக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 15 பேர். ரைட்டுங்களா? 5 பேர் எடப்பாடி அணியிலேயே சேர்ந்துட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 15 பேரும் வந்து இவங்க சபாநாயகரா இருக்கக்கூடிய நம்ம ஜேசிடி பிரபாகரன் கிட்ட வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க இந்த 15 பேர் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு மனு குடுத்துருக்காங்க. அந்த மாரி எடப்பாடி வந்து தப்பு. எடப்பாடி வந்து தாவேகா அரசுக்கு எதிரா வாக்கு போட்டது, அந்த சூழ்நிலைக்கு முடிவெடுத்தது தவறு அப்படின்னு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மனு அவங்க. எடப்பாடி வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மனு எடப்பாடி. இந்த 2 மனுவையும் இன்னைக்கு 2 பேரும் வேலுமணியும், எடப்பாடி தரப்பும் 2 பேரும் சேர்ந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு என்னன்னா மொத்தம் 25 பேர் யாரு? தாவேகா அணிக்கு வாக்கு போட்டவங்க. அதுல 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய 25 பேரையும் வந்து இவங்க கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் பிரகாரம் தவறு இழைத்தவர்கள் என்று ஜேசிடி பிரபாகரன் தீர்ப்பளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா, அந்த தீர்ப்பு வந்து அப்படி வரக்கூடாதுன்றதுனால 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அதிமுகவுல ஒற்றுமைப்படுத்துற மாரி இன்னைக்கு போயிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா, அதையும் மீறி இவரு ஜேசிடி பிரபாகரன் வந்து வாக்களிக்கலாம். அதுல ஒரு 4 பேர ஆதவ் அர்ஜுன் வந்து காசு குடுத்து வாங்கி, அவங்கள வந்து ராஜினாமா பண்ண வச்சு, அவங்கள வந்து அடுத்த வர சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு தயார் பண்ணிட்டார். ஆனா, அவரால ஒட்டுமொத்தமா எல்லாரையும் வாங்க முடியல. அவங்க வந்து உறுதியா அதிமுக பின்னாடி நிக்கிறாங்க. ஆதவோடைய அந்த பண வீச்சுக்கு அவங்க வந்து பலியாகல அப்படின்ற நிலை என்பது நிக்குது. ஆனா, இன்னும் பிரச்சனை என்பது போது. சி.வி. சண்முகம் வந்து இன்னும் வந்து எடப்பாடி அணிக்கு முழுமையா வரல. அவர் 7 தொகுதிகளுடைய மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவர மாத்திட்டு பசுபதி அப்படின்றவர் வந்து மாவட்ட செயலாளரா அவரு எடப்பாடிக்கு எதிரா போனதுனால பசுபதின்றவர் வந்து மாவட்ட செயலாளரா போட்டு எடப்பாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பசுபதிய மாத்தணும் அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்றாரு. நான் தான் 7 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா, சி.வி. சண்முகம் கையெழுத்து போட்டு எடப்பாடிக்கு எதிரா குடுத்த புகார வாபஸ் வாங்குறாரு. சி.வி. சண்முகமும், விஜயபாஸ்கரும் 2 பேரும் ஓகே. மொத்தம் இப்படி 25 பேருடைய மனுக்கள், அதுல வந்து 4 பேர் போயிட்டாங்க. அதுல வந்து 6 பேர் வந்து ஏற்கனவே எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. மொத்தம் 14 பேர். 14 பேரும் இன்னைக்கு வந்து மனு குடுத்து, இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனாலும் சண்டை என்பது தொடங்குது. இதுல லீமா ரோஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். லீமா ரோஸ் வந்து முழுக்க முழுக்க நிர்மலா சீதாராமனுடைய ஆளு. நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள வந்து தான் வேலுமணி கொண்டு வந்து கட்சியில சேர்க்க, லீமா ரோஸ் தான் இந்த உடைப்ப வந்து ஏற்படுத்துறாங்க. யாருக்கு ஆதரவா? விஜய்க்கு ஆதரவா. ஆனா, அந்த உடைப்ப இவங்களால கன்டின்யூ பண்ண முடியல. பண்ண முடியலன்றது தெரிஞ்ச உடனே, வெறும் 4 பேர மட்டும் உடைச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த 4 பேர் வந்து நிக்கிறாங்க. அதுக்கு அன்புமணி வந்து மிக கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த 4 பேர் நின்னா நாங்க எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பொது வேட்பாளர நிக்க வச்சு தோற்கடிப்போம் அப்படின்ற மாரி தமிழக அரசியல் நிலைமை வந்து தாவேகாவுக்கு எதிரா வந்து பெரிய அளவுக்கு மாறியிருக்கு. பிஜேபியும் வந்து இப்போ இவங்களுக்கு எதிரா நிக்குது அப்படின்றது தான் அமித்ஷா வந்து இவங்கள விஜய பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு
நிலையை எடுத்ததிலிருந்து தெரிய வருது. இப்படி நித்திய கண்டம் பூர்ண ஆயுசா ஒரு அடி ஏறுனா 3 அடி சறுக்குற மாரி தான் விஜயோட நடவடிக்கைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்றத உங்ககிட்ட சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.